Dear students, நான் உங்க ஹசீனா மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th ஸ்டாண்டர்ட் ஹிந்தி கவிதா. சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா எழுதின உற்சாக் அந்த போயம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கவி பரிச்சையை பார்த்துடலாம். சூரியகாந்த் திரிபாட்டி நிராலாவுடைய கவி பரிச்சயம். சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா வந்து பங்கால் ஸ்டேட்ல வந்து 1899ல வந்து பிறந்திருக்காரு. வளர்ந்தது எல்லாம் உத்தரப்பிரதேஷ்ல. 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்காரு. அவருடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல சான்ஸ்கிரிட், பாங்லா, அங்கிரேஜி இந்த லாங்குவேஜஸ் வந்து நல்லா டெப்தாவே கத்துக்கிட்டாரு. அது தவிர்த்து சங்கீத், தர்ஷன் சாஸ்திர மியூசிக்லயும் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்திருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்த் இவங்கள வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. இவங்கள வந்து ஃபாலோ பண்ணி தன்னுடைய வாழ்க்கையில அவங்க சொன்ன கருத்துக்களை எல்லாம் பின்பற்றி நடந்து வந்திருக்காரு. இவருடைய ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ல தான் போயிருக்கு. ரொம்ப ஸ்ட்ரகிளான ஃபேமிலி தான் ரன் பண்ணியிருக்காரு. 1961ல இறந்துட்டாரு. இவர் எழுதின புக்ஸ் வந்து அனாமிகா, பரிமல், கீதிகா, குக்குர்முத்தா, நையே பத்தி. இவர் வந்து போயம் தவிர நாவல், ஸ்டோரி, அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ், எஸ்ஸேஸ் இதெல்லாம் கூட எழுதியிருக்காரு. இவர் எழுதின எல்லாத்தையுமே வந்து நிராலா ரச்சனாவளி அப்படிங்கிற ஒரு தொகுப்பா எடுத்து வெளியிட்டிருக்காங்க. 8 பாகங்களா வெளியிட்டிருக்காங்க. நிராலா வந்து ஒரு விஸ்த்ருத் சரோகாரோங்கி கவி ஹை. நிராலா வந்து ஒரு விஸ்த்ருத் சரோகாரோங்கி கவி அப்படின்னா எதையுமே வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் இவர் வந்து தன்னுடைய போயத்துல வந்து தன்னுடைய நாவல்ல ஸ்டோரியில வந்து எக்ஸ்பிளைன் பண்றது கிடையாது. இவர் வந்து பலதரப்பட்ட சோசியல் இஷ்யூஸ், ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆய்வு பண்ணி அதை பத்தியுமே வந்து போயம்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் दार्शनिकता, विरदोग, क्रांति, प्रेम की तरलता, प्रकृति का विराट तथा उदात्त चित्र उनकी रचनाओं में उपस्थित है. தத்துவங்களை எழுதியிருக்காரு. புரட்சிகரமான கவிதைகளை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் டைம்ல, அதாவது சுதந்திர வேட்கைக்காக நம்ம எல்லாம் போராடிட்டு இருக்கிற அந்த டைம்ல கிளர்ச்சிகரமான பாடல்களையும் புரட்சிகரமான பாடல்களையும் எழுதியிருக்காரு. இவர் வந்து இயற்கையை வந்து நிறைய இவருடைய போயம் மோஸ்ட்லி எடுத்துக்கிட்டோம்னா இயற்கையை வர்ணிக்கக்கூடிய போயமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் உன்கே விருதோகி ஸ்வபாவ் கே கவிதா கே பாவ் ஜகத் சில்ப ஜகத். இவருடைய போயம்ல வந்து 2 விதமான உலகங்களை வந்து நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வந்து ரொம்ப உணர்வு பூர்வமான விஷயமா இருக்கும். இன்னொன்னு வந்து ரொம்ப கலை ஆர்வத்தை தூண்டக்கூடிய விஷயமா இருக்கும். இயற்கை வர்ணிக்கக்கூடியதா இருக்கும். ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் கஷ்டப்படக்கூடிய மக்களோட வாழ்க்கையில ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் உண்டு பண்ணக்கூடிய போயத்தை வந்து நிறைய எழுதியிருப்பாரு. छायावादी रचनाकारों में उन्होंने सबसे पहले मुक्त छंद का प्रयोग किया है. கவிதைகள்ல வந்து 4 வரி கவிதை, 8 வரி கவிதை, 12 வரி கவிதை, ஒரு வரிக்கு 4 வார்த்தைகள் இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. அததான் முக்த சந்த் அப்படின்னு. அந்த முக்த சந்த் அப்படிங்கிறது ஒரு வரியில எத்தனை வேர்ட்ஸ் வந்து இருக்கணும். இவரோட போயம்ல எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சின்ன போயமா இருக்கும். வேர்ட்ஸும் ரொம்ப லிமிட்டடா இருக்கும். ஆனா கருத்துக்கள் வந்து ரொம்ப ஆழமா இருக்கும். சோ இவர் முக்த சந்த வந்து உபயோகப்படுத்தியிருப்பாரு. சுரண்டும் வர்க்கத்துக்கு எதிராக வந்து குரல் கொடுத்திருப்பாரு. शोषित, उपेक्षित, पीड़ित, प्रताड़ित जन के प्रति उनके कविता में जहां गहरी सहानुभूति का भाव मिलता है. சுரண்டும் வர்க்கத்துக்கு எதிராக கூட அவர் நிறைய கவிதைகளை எழுதியிருக்காரு. शोषक वर्ग அப்படின்னா சுரண்டும் வர்க்கம். और सत्ता के प्रति प्रचंड प्रतिकार का भाव भी. அதை எதிர்த்தும் வந்து நிறைய போயம்ஸ், நாவல்ஸ் எல்லாமே எழுதியிருக்காரு. சரி, இன்னைக்கு கவி பரிச்சையை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம போயம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு போயம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.